அது என்ன மாயம் வந்துருமோ தெரியலங்க. காலையில ஃபுல்லா பிஸியா போகுது. ஈவினிங்ல தான் எப்பயாச்சும் ஃப்ரீ டைம் கிடைக்கும். அப்பயும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சும்மா இருக்கணும்னு நமக்கு தோண மாட்டேங்குது. இத பண்ணலாம், அத எடுக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. சரி ஓகே, வளையல் ஸ்டாண்ட்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம். 2, 3 ட்ரேவும் இருந்தது. அதையும் ஆர்கனைஸ் பண்ணலான்னு வந்து உட்காந்துட்டேன். இந்த வளையல் ஃபுல்லா நான் வந்து வீடியோக்கு யூஸ் பண்ணுவேன். சாரீஸ்க்கு மேட்சிங்கா அந்த வளையல் தான் இதெல்லாம். நேத்ரா வந்து துணி மடிச்சிட்டு இருந்தா, கையில மருதாணி போடுறேன்னு என்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு சீரியல் பார்ப்பேங்க, சிறகடிக்க ஆசை. இந்த மாதிரி யாருன்னா பார்ப்பீங்கன்னா, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து லேட்டா தாங்க எந்திரிச்சேன். இந்த வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 1 வாரம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. சத்தியமா கிடைக்காதுங்க. அதுக்கப்புறம் பைரவர்கள்லாம் தண்ணி புடிச்சு வச்சுட்டு 3 பைரவர்கள் வருவாங்க. பாவம் வெயில்ல எங்கேயுமே தண்ணி இல்ல. வந்து நிப்பாங்க வாசல்ல தண்ணி புடிச்சு வைக்கல அப்படின்னா. முதல்ல அவங்களுக்கு புடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கருவேப்பிலை வந்து எடுத்துட்டு வந்தேன் நம்ம தோட்டத்துலேருந்து. இது எதுக்குன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 2 கொத்து வந்து வெறும் வயித்துலயே சாப்பிட்டு, கொஞ்சம் தண்ணி குடிச்சா ரொம்ப நல்லது. டெய்லி சாப்பிடலைன்னா கூட பரவால்ல. வாரத்துல ஒரு 3 நாள் நீங்க வந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.